ம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. இன்னைக்கு முரளிக்கான கேள்வி பதில் 21/5/2024. நினைவில் எந்த ஒரு புதுமை இருந்தால் ஆத்மா சுலபமாவே பாவனமாயிடும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான பதில் என்னன்னா, நினைவில் அமரும் போது தந்தையின் சக்தியை கரண்ட்டை ஈர்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. தந்தை உங்களை பார்க்கணும், மற்றும் நீங்களும் தந்தையை பார்க்கணும். அப்பேற்பட்ட நினைவு தான் ஆத்மாவை பாவனமா ஆக்க முடியும். இது மிகவும் சுலபமான நினைவா இருக்குது. ஆனால் குழந்தைங்க நாம ஆத்மாக்கள், சரீரம் அல்ல அப்படிங்கிறத நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க. தேகி அபிமானி குழந்தைங்க தான் நினைவுல நிலைத்திருக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா சிஸ்டர், பாபா இங்க என்ன வலிக்கு சொல்றாருன்னா, இப்ப பாபாவை நம்ம பாத்துட்டு இருக்கணும், நம்ம பாபா நம்மள பாத்துட்டு இருக்காரு, நம்ம பாபாவை பாத்துட்டு இருக்கணும்னு. அதாவது கண்களால கூட ஸ்தூலமா தெரிய வேற எந்த பொருளுமே நம்ம கண்ணுக்கு இந்த உலகத்துல தெரியக்கூடாது. நம்ம சிந்தனையில கூட பாபா மட்டுமே இருக்கணும், பிந்து ரூபம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கணும். நாமும் ஆத்மா, இப்ப நம்ம பரமாத்மாவை மட்டுமே பாத்துட்டு இருக்கோம், நினைவிலையும் அவர்தான் இருக்காருன்ற உணர்வோட இருங்கன்றாரு பாபா. ஆமா. செகண்ட் கொஸ்டின் சிஸ்டர், உலகில் இது போல எந்த ஒரு மனிதரும் இருக்க முடியாது என்பதற்கு பாபா கூறும் விளக்கம் என்ன? இவர் நமக்கு எல்லை இல்லாத தந்தையா இருக்காரு பாபா. அவருக்கு எந்த தந்தையுமே இல்லை. அப்ப உலகில தந்தையே இல்லாத எந்த ஒரு மனிதருமே இருக்க முடியாது. மனிதர்கள் எல்லாருமே ஏதாவது ஞானம் அவசியம் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் கூட படிச்சிருக்காரு. நான் என்ன படிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு தந்தையை கேட்கிறாரு. எந்த ஒரு குருவும் அவருக்கு கிடையாது. நான் படிப்பிக்க தான் வந்திருக்கிறேன், நான் எதுவுமே படிக்கல, நான் யாரிடத்திலும் கல்வியும் பெறல, குருவும் இல்லை. நாடகத்தின் திட்டப்படி அவசியம் தந்தைக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த மகிமை இருக்கக்கூடும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லை இல்லாத தந்தைக்கு தந்தையும் யாரும் இல்லை, ஆசிரியரும் இல்லை, குருவும் இல்லை. தந்தை, ஆசிரியர், குரு எல்லாமே இவராதான் இருக்காரு. இத ஆச்சரியப்பட்டு நினைத்து அப்பேற்பட்ட தந்தையை ஆசிரியர் சத்குருன்னு நினைவு செய்யணும். இந்த மாதிரி மனிதர் இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர், பாபா தன்னுடைய மகிமையை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவரு சுயம்புவா இருக்காரு. அவருக்குள்ளவே எல்லாமே. இப்போ ஒரு குருன்னா அவங்களுக்கு ஒரு குரு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்து இவங்க எல்லாம் பயிற்சி பெற்றிருப்பாங்க. ஆனா பாப்பா சொல்றாரு, நான் சுயம்பு, எனக்குள்ள இருந்துதான் எல்லாமே கத்துக்கிறீங்களே வழியா எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு மேல்பட்டவங்க யாருமே இல்லை இந்த உலகத்துலங்கிறாரு பாபா. அப்ப அவர் உயர்ந்தவர் அப்படிங்கறத இங்க பாபா விளக்கி சொல்றாரு. ஆமா, அவரே எல்லாமாவே இருக்காரு. ஆனா அவருக்குன்ட்டு யாரும் தந்தை இல்ல, ஆசிரியர் இல்ல, குரு இல்ல இல்லையா? இது எவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாரு பாபா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பவர்ஃபுல் அப்படிங்கறத இந்த எல்லா வார்த்தைகள் மூலியமா பாபா விளக்கி சொல்றாரு நம்மளுக்கு. உங்களுக்கு இன்னொருத்தர் மூலியமா தான் எல்லாமே கிடைக்கும். ஒரு குரு இன்னொரு குருல இருந்து கேட்டுதான் உங்களுக்கு அதோட விளக்கத்தை சொல்லுவாங்க. ஆனா நான் எனக்குள்ளவே எல்லாம் இருக்கு, நானா அதுவா இருக்கேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. எனக்கு யாருமே இல்ல, இது தெரிவிக்கிற அளவுக்கு யாருமே இந்த உலகத்துல யோக்கியம் இல்ல, அந்த அளவுக்கு யாரும் இல்ல, கிடையவே கிடையாதுங்கிறாரு. நான் தான் ஹையஸ்ட்ங்கிறாரு பாபா. ஆமா. அப்புறம் தேர்ட் கொஸ்டின், எந்தெந்த உறவுகள்ல தந்தையை உணர்றதுனால நமக்கு கிடைக்கும் பலன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பலன் என்ன? தந்தையை நினைவு செய்தாலே விகர்மங்கள் விநாசம் ஆயிடும். தந்தைன்னு நம்ம நினைச்சாலே நம்மளுடைய பாவங்கள்லாம் விநாசம் ஆயிடுங்கிறாரு பாபா. சுப்ரீம் டீச்சர் அப்படிங்கறத உணர்ந்தோம்னா முழு ஞானமும் புத்தியில வந்துடும். அவர் சத்குருவாவும் இருக்காரு. இப்ப நமக்கு யோகம் கற்பிச்சிட்டு இருக்காரு. ஒருவருடன் தான் யோகம் செய்யணும். அனைத்து ஆத்மாக்களும் ஒரே ஒரு தந்தை இவர் தான். அனைத்து ஆத்மாக்களும் என் ஒருவனை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபாவும் சொல்றாங்க. பாபா இங்க சொல்றாரு, பாபா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காருன்னா அவருடைய நினைவாலேயே நம்ம விகர்ம விநாசம் ஆகும்ன்றாரு பாபா. அப்ப எந்த மாதிரியான பவர் ரேஸ் அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத பாபா இங்க விளக்கி சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல நம்ம பாவம் போனோம், என்னெல்லாம் செஞ்சோம், கோயில் கூட்டமா தெரிஞ்சோம், அங்க பிரதட்சணை பண்ணோம், கையில கூட கற்பூரம் ஏத்தி எவ்வளவு பேர் நின்று இருக்காங்க.
எவ்வளவு கடினமான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்காங்க. இந்த காவடி டைம்ல இருந்து இந்த வேலெல்லாம் குத்திட்டு எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய ஆத்மாங்க. நாக்குல எல்லாம் வேல் குத்திருக்காங்க. ஆனா பாபா என்னன்றாரு, நீங்க ஆத்மான்னு உங்களை உணர்ந்து என்னை நினைவு செய்தீங்களானே உங்க பாவம் வந்து போக்கப்படும் என்றாரு. அப்போ எந்த மாதிரியான பத்தீத்த ஆத்மாங்களை பாவனை பண்ணுகிற அந்த ஒரு பவர்ஃபுல் ஃபாதர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறத பாபா இங்க விளக்கி சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல சிஸ்டர் பாபா வந்து இறைவனா அப்படிங்கிற இறைவன்கிற ஒரு இதுலதான் பாக்குறாங்க, தூரமா வச்சிடுறாங்க. ஆனா வந்து இப்ப நமக்கு அப்பா வந்து எப்படி எல்லாம் செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, அப்பாவா இருக்காரு, டீச்சரா இருக்காரு, குருவா இருக்காரு, எவ்வளவு செல்லம் கொஞ்சிக்கிட்டு இதெல்லாம் செய்யுங்க பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாரு. கொஞ்சம் இதாவும் சொல்றாரு, கராராவும் சொல்றாரு. இப்படி எல்லாமே வந்து அப்பா எந்த உறவுகள்ல எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. இத நம்ம எவ்வளவு உணர்ந்து சந்தோஷப்படுறோம் இல்லையா? அப்ப வந்து ஆனா பக்தி மார்க்கத்துல எதுவுமே தெரியாம கடவுள் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு ஒண்ணுமே தெரியாம அவங்க பாட்டுக்கு பக்தி செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா நமக்கு தெரிஞ்சுட்டாரு. இதுவே பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு, பாக்கியம். அவர் நமக்கு தந்தையா இருக்காரு. நம்ம எந்த விதத்திலயும் அவருக்கு பயப்பட தேவையே இல்லை. பாபா நம்மளுக்கு நல் வழியை காட்டுறவரா இருக்காரு. அவரு காட்டுற அந்த வழியை நம்ம கடைபிடிச்சாலே போதும் அப்படிங்கிற பாபா இங்க சொல்றாரு. ஆமா. அப்புறம் யாரும் ஒருபோதும் திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ஆத்மாவோட தந்தை ஒரே ஒருத்தராதான் இருக்காரு. பிரஜாபிதா பிரம்மாவின் சரீரத்துல தந்தை வரும்போது நம்ம எல்லாருமே அனைவரும் சகோதரர்களா இருக்கிறோம். சகோதரர்களா இருக்க வேண்டியதுனால பிரஜாபிதா பிரம்மா வாய்வழி வம்சத்தினர் சகோதரிகளா இருக்கிறாங்க. சகோதரிகள் ஒரு பொழுதும் திருமணம் செய்திக்க மாட்டாங்க. எனவே இவர்கள் எல்லோரும் பிரஜாபிதா பிரம்ம குமாரிகளா ஆயிட்டாங்க. எனவே சகோதரின்னு உணர்றதுனால தந்தையின் அன்பான குழந்தைகள் ஈஸ்வர சம்பிரதாயமா ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா. சகோதரிகள்னு வந்து எப்பொழுதும் திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அது வந்து பாபா சொல்றாங்க, நம்ம எல்லாருமே சகோதரிகள் அப்படிங்கறது. ஆமா, ஏன்னா பாபா வந்து என்ன சொல்றாரு, இப்ப நீங்க இந்த உடலையே மறுக்கணும் அப்படின்றாரு. பாபா ஆத்ம ரீதியில நம்ம எல்லாம் ஒரு தந்தையுடைய குழந்தைகள் இல்லையா? நம்ம எல்லாம் பரந்தாமத்துல இருந்து வந்து இங்க நம்ம பாத்திரத்தை செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்ம ஒரு தகப்பனுடைய பசங்க. அப்ப பாபா சொல்றாரு, நீங்க ஆத்ம ரூபத்துல நீங்க சகோதரியா இருக்கீங்க. அதனால இந்த தேகத்தின் சம்பந்தத்தை மறந்து நீங்க இப்ப உங்களுக்கு ஒரிஜினல், அதாவது நீங்க ஆத்மாங்கிற உணர்வுக்கு வந்து ஒரு தகப்பனை நினைவு செய்து ஒருத்தர் சகோதர மனப்பான்மையில பாருங்க. நானும் ஆத்மா அவங்களும் ஆத்மான்ற அந்த மன பக்குவத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடகம் பாருங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பாபா கேக்குறாங்க. சிவபாபா என கூறுவது மிகவும் சுலபமா இருக்கு. தந்தையே வந்து பத்தித்த பாவனரா இருக்காரு. இறைவன்னு சொல்றதுனால மட்டும் அவ்வளவு பதியறது இல்ல. இப்ப வந்து குழந்தைங்களாகி உங்களது இதயத்துல பதியுது. தந்தை எப்படி வந்து பத்தீத்தர்களை பாவனமா ஆக்குறாருன்னு. லௌகீக தந்தையும் இருக்கிறாரு, பரலௌகீக தந்தையும் இருக்கிறாரு. பரலோக தந்தைய அனைவருமே நினைவு செய்யறாங்க. ஏன்னா பத்தீத்தமா இருக்காங்க, அதனால நினைவு செய்யறாங்க. பாவனம் ஆயிட்டீங்க அப்படின்னா பத்தீத்த பாவனை அழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நாடகம் பாருங்க எப்படி எல்லாம் இருக்கு. பத்தீத்த பாவனை தந்தையை நினைவு செய்யறாங்க. நம்ம பாவன உலகிற்கு எஜமானனா ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. பாருங்க, கஷ்டம் வரப்பதானே நம்மளும் கோயிலா தெரியும், கடவுளே எங்க இருக்கிறப்பா காப்பாத்து, எனக்கு இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு. அதே சுகத்துல இருக்கும்போது நம்ம வந்து கடவுளை அந்த அளவுக்கு நினைக்கிறது கிடையாது. அதனால நம்ம சத்தியுகத்துல வந்து சத்திய திரேதால தந்தையை நினைக்கவே மாட்டோம், கடவுளே கூப்பிடவே மாட்டோம். அந்த அளவுக்கு சுகத்துல இருப்பீங்கன்றாரு. அதே போல பாபா இன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, இறைவன் என்று சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு. ஆனா அப்பா தகப்பன்னு சொல்லும் போது அது ரொம்ப அன்பா இருக்கும். பசங்க என்ன கூப்பிடும் போது அந்த மாதிரி இறப்பே இல்லாதவர் தானே, அவருக்கு சாவே கிடையாது இல்லையா? ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு பேர்ல நீங்க கூப்பிட்டீங்கன்னா எனக்கு பிடிக்கல, ஆனா அப்பான்னு கூப்பிடுங்க பசங்கன்னு சொல்றாரு பாருங்க. ஆமா, அது வந்து தூரம் ஆயிடுது. அப்பாவுக்கும் நமக்கு ஏதோ டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுற மாதிரி இருக்கு. அப்பான்னு கூப்பிடுறப்ப நம்ம கிட்ட போயிடுறோம்.
எல்லோரும் உங்களை இடித்து கொண்டே இருக்கிறார்கள் என பாபா சொல்றது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு இடையில் தான் யுத்தம் நடக்குது, இன்னும் சாஸ்திரங்கள்ல காண்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப நாமும் இப்பொழுது நாம் அசுரரும் அல்ல தேவதையும் அல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது நாம இடையில இருக்கிறோம், எல்லோரும் உங்களை இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நாடகம் மிகவும் களிப்பூட்டக்கூடியதா இருக்கு. நாடகத்தை மகிழ்ச்சிக்காக தான் பார்க்க செய்யறாங்க இல்லையா? அவை அனைத்துமே எல்லைக்குட்பட்ட நாடகங்கள். இது எல்லை இல்லாத நாடகமா இருக்கு. இது வேறு யாருக்குமே தெரியாது. தேவதைகளை புரிந்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. பாபா இங்க சொல்றாரு, இப்ப பாபாவை ஏத்துக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு இந்த உலகத்திலயும் போராட்டம் உண்டு சிஸ்டர். நம்ம ஸ்ரீமத்தத்தின் ஆதாரத்துல நடக்கும் போது சில சொல்லுங்களுக்கு நம்ம உள்ளாகிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களும் நம்மள சில பேச்சால புண்படுத்துறாங்க. அதே போல நம்ம மனசுக்குள்ள கூட யுத்தம் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா 63 ஜென்மமா நம்ம அசுர சன்ஸ்கார், இப்ப தெய்வீ சன்ஸ்காருடைய பரிவர்த்தன காரியம் நம்ம மனசுக்குள்ள கூட நடந்துட்டு இருக்கு. அதனால வெளிப்படையாவும் இது ஒரு பேச்சுக்கு உள்படுற ஒரு விஷயமா இருக்கு, உள்படியாவும் நம்ம மனசே நம்மளுக்கு கேள்வி கேட்கிற விஷயமா இருக்கு. அதனால இது ஒரு யுத்தம், இது ஒரு டிராமான்றாரு பாபா. ஆமா, இப்ப நம்ம தேவதைகளும் இல்லாம அசுரர்களுக்கும் இடையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. ஏன்னா இப்போ நம்ம சூத்ரத்தனத்துல இருந்து பாபா அசுரித்தனத்துல இருந்து இப்ப தேவதையா மாத்துறாங்க. அப்ப நம்மளுக்குள்ள நம்ம அந்த பழைய சுபாவத்தை விடுறதுக்காக எவ்வளவு போராடுறோம் இல்லைங்களா? போராட்டம் பயங்கரமா இருக்குது. அதனால பாபா சொல்றாரு மறைமுக போராட்டம், மறைமுக யுத்தம் தானே பாபா சொல்றாங்க. ஆமா, மறைமுக யுத்தம்ங்கிறது மகாபாரத யுத்தமோ இதுவும் எல்லாம் கிடையாது. இப்ப நடக்கிறதுதான் யுத்தம், உங்களுக்குள்ள நடக்கிறதானே யுத்தம்ங்கிறாங்க பாபா. அதுவும் எவ்வளவு கம்மி பீரியட் சிஸ்டர். இந்த சங்கம யுகத்துக்குள்ளவே நம்ம இந்த 63 ஜென்மத்துடைய சுபாவ சம்ஸ்காரங்களை அழிச்சு அறக்கல்பத்துக்கான ஒரு சுபாவத்தை நம்ம ரெடி பண்றோம், சம்ஸ்கார ரெடி பண்றோம். அப்போ இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஆமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாபாவும் அனைத்தையும் அறிந்தவரா இருக்காருன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாம இப்ப பிராமணர்களா இருக்கிறோம். பிராமணர் தேவதை எவ்வளவு தெளிவாக இருக்கு. தந்தைக்கும் முன்கூட்டியே அவர் அனைத்தையும் அறிந்தவர்னு சொல்லிடுறாங்க. என்ன அறிந்திருக்கிறாருங்கிறது யாருக்குமே தெரியல. அவர் ஞானம் நிறைஞ்சவர் ஆவார். முழு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் இருக்கு. விதைக்கு முழு மரத்தின் ஞானம் இருக்கும், அது ஜட விதை ஆகும். நீங்க சைதன்யமா இருக்கிறீங்க. நீங்க நமது விருட்சத்தின் ஞானத்தையே புரிய வைக்கிறீங்க. நான் இந்த விதவிதமான மனித சிருஷ்டியின் விதையா இருக்கிறேன் அப்படின்னு தந்தை சொல்றாரு. பாபா சொல்றாரு, பாபா இப்ப இந்த சங்கம யுகத்துல மட்டுமே நம்மளுக்கு படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஞானம் உள்ளவங்களா மாத்திடுறாரு சிஸ்டர். இதனோட செயல்பாடுதான் பக்தி மார்க்கத்திலயும் பாருங்க. கோவிலுக்கு போனோம்னா எந்த ஒரு செயல்ல நம்ம ஈடுபடணும்னாலும் ஃபர்ஸ்ட் பிராமணர் கிட்ட போயிட்டு, பிராமின்ஸ் கிட்ட, அதாவது கோவில் பூஜாரி இருப்பாரு, அவர்கிட்ட போய் தான் நம்ம எல்லாம் கேட்போம், செய்வோம், எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்குதான் அந்த எல்லாம் ஞானம் இருக்கும்னு. அதே போல பாபா என்னன்றாரு, இப்ப ஸ்வயம் சிவபரமாத்மா ஞான பூர்ண யாரு இருக்காரோ ஸ்வயம்புவா, அவர் இடத்துல இருந்து இப்ப நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிற குழந்தைங்களா இருக்கிறோம். நமக்கு மட்டுமே இந்த எல்லா ஞானத்துடைய அறிவு இருக்குன்றாரு. இதரோட செயல்பாடுதான் அந்த பிராமணரு கூட அவ்வளவு சிரேஷ்டமா நம்ம நினைக்கிறோம் பக்தி மார்க்கத்துல. ஆமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் நடிகர்கள் என்று யாரை கூறுவதில்லைன்னு பாபா கேக்குறாங்க. எல்லாருமே மனிதர்களா இருக்காங்க. ஆனா பல விதத்தினர் அதுல இருக்காங்க. மனிதர்களே பல விதமா இருக்காங்களாம். ஒரு ஆத்மாவின் சரீரத்தின் தோற்றம் கூட இன்னொருவருடையது போல இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. 2 நடிகர்கள் ஒன்று போல இருக்க முடியாது. இது எல்லை இல்லாத நாடகமா இருக்கு. நம்ம மனிதர்கள் நடிகர்கள் என்று கூறுவதில்லை. மனிதர்களை நம்ம நடிகர்கள்னு சொல்றது இல்ல, ஆத்மாவை தான் சொல்றோம். அந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு தான் நடிகர்கள்னு சொல்றாங்களாம், நினைக்கிறாங்க. நாம ஆத்மாக்களின் நடிகர்கள் ஆவோம் என்பது உங்கள் புத்தியில இருக்கு. அவர்கள் மனிதர்கள் நடனம் செய்யறாங்க. எப்படி மனிதர்கள் குரங்குகளை நடனம் ஆட வைக்கிறாங்க, இதுவும் ஆத்மா சரீரத்தை நடனம் ஆட வைக்குது, பாகத்தை நடிக்க வைக்குது அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா சிஸ்டர். பாபா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த உலகத்திலே யாருக்கிட்டையாவது நம்ம போய் சொன்னோம்னா, நீங்க இந்த உடல் இல்ல, நீங்க ஆத்மானா அவங்க நம்மளே கிண்டல் பண்ணுவாங்க. ஆத்மான்னு சொல்லவே என்னமோ மாதிரி பாக்குறாங்க. ஆமா,
அதனால பாபா சொல்றாரு, நீங்க மட்டுமே நிஜத்தை தெரிஞ்ச குழந்தைங்களா இருக்கீங்க. இந்த உடல் அழிக்கப்படும், ஆத்மாலதான் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்ற சத்தியத்தை புரிஞ்ச குழந்தை நீங்க மட்டும்தான் அப்படின்றாரு பாபா. ஆமா. எந்த அளவுக்கு ஒரு ஆத்மாங்கிற உணர்வு நம்மளுக்கு தெரியணும்னாலும் அது போன ஜென்மத்தின் பாக்கியம்னாரு இல்லைங்களா நேத்து முரளியில. ஆமா. அது மாதிரி அவங்க நடிகர்கள்னா மனிதர்களை தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நம்ம ஆத்மாக்களை நம்ம நடிகர்கள் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நீங்க நடனம். ஆத்மா இந்த உடலை எடுத்து தனதான ஒரு நடிப்பை நடிச்சு கொண்டு இருக்குன்னு நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். ஆனா அவங்க மனிதர் பண்ற ஆக்டிய அவங்க ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உடல் தான் ஆக்ட் பண்ணுது, ஆத்மா பத்தி அவங்களுக்கு அறிவே இல்லை இல்லையா. அவங்க எல்லைக்குட்பட்ட நடிகர்களை தான் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா ஆத்மா இருந்துதான் இவங்களை நடிப்பு செய் வைக்குதுன்ற உணர்வே அவங்களுக்கு இல்ல இந்த சிஸ்டர். இந்த உடல் தான் நடிச்சிட்டு இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உடலுக்குள்ள ஆத்மா இருந்துதான் இந்த செயல்பாடை செய்ய வைக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு. தெரியல. அந்த ஆத்மாங்கிற நாலேஜ் சுத்தமா இல்லாமதான் நம்ம இருக்காங்க. அது எப்படி இப்படி புரியாம இருக்காங்கன்னு கூட தெரியல. அந்த இதுக்கும் போக மாட்டேங்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கணும், நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறது கூட அவங்க யாருமே விரும்பல. ஆமா, அதுக்குதான் பாபா சொல்றாருல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு பூர்வ ஜென்ம பலன் இருக்கணும். அப்பதான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அப்ப டைம் வரும், அவங்களும் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வரணும். ஆமா. நெக்ஸ்ட் क्वेश्चन சிஸ்டர். யாருக்கு குருவின் அவசியம் இல்லைன்னு பாபா கேக்குறாங்க. பக்தி மார்க்கத்துல கிருஷ்ணரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் எப்படி வருவாரு? கலியுகத்திலோ சங்கமத்திலோ கிருஷ்ணரின் ரூபம் இந்த கண்களால பார்க்க முடியாது. பிறகு அவரை பகவான் எப்படி சொல்றது? அவரோ சதியுகத்தின் முதல் நம்பர் இளவரசரா இருக்காரு. அவருக்கு தந்தை ஆசிரியரும் இருப்பாங்க. ஆனா அவருக்கு குருவின் அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் சத்கதியில இருக்காரு. சொர்க்கம் சத்கதின்னு சொல்லப்படுதுங்கிறாங்க பாபா. அவருக்கு அங்க குரு தேவையில்லை இல்ல. அங்கதான் மந்திரியும் தேவை. நேத்து தானே சொன்னாங்க பாபா, அங்க மந்திரியும் தேவை, ஆலோசகரே தேவையில்லை, குருவும் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்ப அவருக்கு தேவையில்லை. அப்பா இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பாங்க, குருகுல ஆசிரியர் இருப்பாங்க, ஆனா குரு இருக்க மாட்டாருங்கிறாங்க பாபா. அதே போல பாருங்க, இந்த கலியுகத்துல கிருஷ்ணரும் தெரிய மாட்டாருன்றாரு பாபா. ஏன்னா அவங்க ஜென்மம் எடுக்கிறதே சத்தியுகத்துல இல்லையா. அப்ப குரு அவருக்கு எதுக்காக தேவையில்லைன்னா, இந்த சங்கமத்துல இருந்து அவர் குரு வித்யா இங்கே எல்லாமே அவர் ஆத்மால நெருப்பிற இது புருஷார்த்தத்தால அவர் ஆத்மால நெருக்கப்படுது இல்லையா. அதனால அங்க போய் அவங்க பார்ட் பிளே பண்ணுறதுனால அவங்களுக்கு குரு அங்க தேவையில்லைன்றாரு பாபா. குழந்தைங்களுக்கே ஒரு சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். இல்ல, ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஃபேன்சி காம்படிஷன் பண்ணணும்னாவே அவங்க கிருஷ்ணர் வேஷத்தை தான் போடணும்னு செலக்ட் பண்றாங்க பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள கிருஷ்ணர்னா முதல் தரமானவர் அப்படிங்கிற இது இருக்கும் போல் இருக்கு. அத அவங்க போட்டு பார்க்கணும், குழந்தை இருக்கணும், நம்ம குழந்தைக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா தாய் தகப்பனுக்குமே இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அவர் கவர்ந்து இழுத்துட்டு இருக்கிறாரு எல்லாரையும். அப்புறம் இன்னொரு பேச்சும் பாபா இங்க சொல்றாரு பாருங்க. இப்போ சிவபாபாக்கும் குரு தேவையில்லை, அதே மாதிரி கிருஷ்ணாவுக்கும் குரு தேவையில்லைன்றாரு பாபா. நம்மளும் சத்தியுகத்துல பார்ட் பண்ணும்போது நம்மளுக்கும் குருகள் தேவையில்லை. இருந்தாலும் நம்ம நம்பர் பார் ஆயிடுறோம். ஆனா பிரம்ம பாபா கிருஷ்ணாவா நம்பர் 1 ஆயிடுறாரு. ஆமா. எதற்கு ரகசியமான கஷ்டம் ஏற்படுதுன்னு பாபா கேக்குறாங்க. ஒரே ஒரு ரகசியமான கஷ்டம் தான் இருக்குங்கிறாங்க. நீங்க தந்தையை நினைவு செய்யும் போது அதில் மாயை தடையை ஏற்படுத்துது. ஏன்னா மாயை ராவணனுக்கு பொறாமை ஏற்படுதான். நீங்க ராமரை நினைவு செய்யும் போது என்னுடைய சீடர்கள் ராமரையே நினைவு செய்யறாங்க அப்படின்னு ராவணனுக்கே பொறாமை வருதான். இதுவும் நாடகத்துல முன்கூட்டியே அமைஞ்சிருக்கு, இது புது விஷயம் இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. ஏன்னா 63 ஜென்மமா ராவனுடைய சீடர் நம்ம எல்லாம். அப்போ இப்போ ஒரே வாட்டி ராமர் பக்கமா சாயிரும் ராவணன். அப்ப ராவணனுக்கு எவ்வளவு பொறாம இருக்கும். ஆமா, அதனால ராவணன் நிறையவே டெஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு வருவாரு. நம்மளுக்கும் பாபாவை நினைவு செய்யும் போதுதான் ரொம்ப தடைகள்லாம் ஏற்படுத்துது ராவணன். ஆமா, யாருக்குமே தன்னுடைய பிரஜைகளை விட்டு கொடுக்க மனசு வராது இல்லையா. தான் தான் அழிக்க செய்யணும் அப்படின்னு இருக்கும். அதனால இதெல்லாம் கடந்துதான் வரணும் பசங்கன்னு பாபா நம்மளுக்கு தைரியம் சொல்றாரு.
ம் அதாவது ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்தா, ஒரு சுச்சுவேஷன் வந்தா நீங்க வந்து அதுல விழுந்துடக்கூடாது, அதை வந்து தாண்டி வரணும் அப்படின்னு. ம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஸ்டர். எதை விடுங்கள்னு பாபா ஒருபோதும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறாங்க பாபா. பக்தியை விடுங்கன்னு தந்தை ஒருபோதுமே சொல்ல மாட்டாராம். ஏன்னா ஒருவேளை இங்கும் நடக்க முடியல மற்றும் அதுவும் விடுபட்டு பக்தியும் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னா இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். எந்த வேலைக்கும் உதவாதவரா இருந்துருவீங்க. எனவே நீங்க பாக்குறீங்க ஒரு சில மனிதர்கள் அப்படியும் இருக்கிறாங்க. பக்தி ஆகியவை எதுவுமே செய்யறதே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. பக்தியும் விட்டுட்டு இங்க வர்றாங்க, இங்கேயும் வந்துட்டு பாபாவோட ஸ்ரீமத் படி நடக்க முடியல அப்படின்னா அதையும் விட்டுட்டு இதையும் விட்டுட்டு அவங்க நடுவுல மாட்டிப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா. இந்த அக்கறை யாருக்கு இருக்கும் சிஸ்டர்? பாபாவை தவிர. அதனாலதான் பாபா போல அன்பு செய்யறவங்க யாருமே இல்லை இந்த உலகத்துலன்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுக்குதான் பாபா என் பிள்ளைங்க பக்தி செஞ்சாவது அவங்க ஏதாவது பெற்றுக்கொள்ளட்டுமேன்னு ஆசைப்படுறாரு. பக்தியும் நீங்க ஒழுங்கா செய்யாம ஞானத்திலயும் நீங்க வந்து பண்ணலன்னா அப்போ எல்லாரும் நினைச்சு இருக்க முடியாது. ஆமா, பிராப்தி என்ன ஆகும், என் குழந்தைங்க என்ன சுகம் அனுபவிப்பாங்கன்னு பாபாக்கே யோசனை. அதனால பாபா சொல்றாரு ஸ்ரீமத் ரொம்ப கடினம். இது வந்து ஃபாலோ பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் பக்தி பண்ணியாவது நீங்க உங்க பிராப்தியை பண்ணிக்கங்க. அதுலயும் நீங்க வந்து என்ன கூப்பிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு பலன் தரேன் இல்லையா? அதனால நீங்க வந்து இதுலயும் இல்லாம அதுலயும் இல்லாம ஆயிடாதீங்க அப்படின்னு பாபா அவ்வளவு அக்கறையா சொல்றாரு பாருங்க. அதான் ஏன்னா வந்து இங்க வந்து பாப்பாங்க, ஏதோ ஈஸியா இருக்கும் போல் இருக்கு, எல்லா சத்சங்க மாதிரி இருக்கும் போல் இருக்கு நினைச்சிட்டு வந்துருவாங்க. வந்து இங்க உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு ஓடிடுவாங்கல்ல. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பக்தியும் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாம போயிடும். அப்புறம் ஞானத்துக்குள்ள இங்க உள்ள ஸ்ரீமத் படி நடக்க முடியாம போயிடும். 2 கட்டானா போயிடும் அப்படிங்கிறாங்க பாபா. அதனால என்னுடைய குழந்தைங்க எந்த விதத்துலயுமே கஷ்டப்படக்கூடாதுன்னுதான் பாபாவுடைய உள்நோக்கமே இங்க. அதனாலதான் பாபா சொல்றது பக்தி செய்யற குழந்தைங்களும் எனக்கு பிடிக்கும், ஞானத்தின் வர குழந்தைங்களும் பிடிக்கும். ஆனா யாரு எவ்வளவு கடினமா நீங்க கரு பிடிச்சு நீங்க உங்க பதிவை பெற்றுக் கொள்றீங்களோ அது உங்களை பொறுத்தது. அது ஒரு ஜென்மத்துக்கு, இது 21 ஜென்மத்துக்கு. ஆகிய அங்கேயாவது இருங்க இல்ல இங்கேயாவது வாங்க, ரெண்டுமே விட்டுட்டு நீங்க வந்து நடுவுல நிக்காதீங்க. நாஸ்திகரா போயிடாதீங்கிறாரு. நாஸ்திகரா போயிடாதீங்க, ஆஸ்திக்கு அதிகாரம் இல்லாத மாதிரி ஆயிடாதீங்க. நெக்ஸ்ட், இந்த நாடகம் யாருக்கு மிகவும் சுலபமா இருக்குன்னு பாபா கேக்குறாங்க. இதுவே வந்து எல்லையில்லாத அனாதி ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமா இருக்கு. அது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். எனவே இது அனாதி அவினாஷி உலக நாடகம்னு சொல்லப்படுது. இதையும் குழந்தைங்களாக நீங்க தான் புரிஞ்சு இருக்கிறீங்க. இதில் கூட குமாரிகளாகி உங்களுக்கு மிகவும் சுலபமா இருக்கு. தாய்மார்களோ தாங்கள் ஏறிய படியிலிருந்து இறங்க வேண்டி இருக்கு. குமாரிக்கோ எந்த ஒரு பந்தனமுமே இல்ல, சிந்தனையே இல்ல. தந்தையினுடையவர் ஆகிடணும். லௌகீக சம்பந்தத்தை மறந்து பரலோக சம்பந்தத்தை இணைக்கணும். கலியுகத்தில் இருப்பதே துர்கதி, கீழே இறங்கியே ஆக வேணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, கன்னியங்க எவ்வளவு பாக்கியசாலின்றாரு பாபா. ஏன்னா அவங்க வந்து பாபாவே சர்வஸ்வம் எண்ணமே குடும்பம் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா மாத்தீங்க, நம்ம என்ன பண்ண சம்சாரங்கிற ஒரு சாகரத்துல விழுந்திருக்கோம். எல்லா விதமான ஒரு என்ன சொல்றது குடும்பம் பந்தனங்கள் வந்து மேல ஏறிக்கிட்டு போற மாதிரி இருக்கும், திரும்ப பிடிச்சு இழுக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. அந்த மாதிரிதான் எல்லா விதமான பேலன்ஸும் வேணும் நம்மளுக்கு. இந்த பக்கம் புருஷார்த்தமும் செய்யணும், இந்த பக்கம் ஃபேமிலி டென்ஷன், எல்லா ப்ராப்ளம்ஸ்ல இருந்தா நம்ம வெளியே வரணும்னா நம்மளுக்கு இதுல ரொம்ப சிரமம் இருக்கு. அதனால இப்ப நம்ம வந்து மெட்ல வந்து எங்க ஏறி இருக்கோம், அது திரும்பி இறங்கணும்னா கஷ்டம் இருக்குன்றாரு பாபா. அதே வந்து கன்னியாங்களுக்கு ரொம்ப ஈஸி, அவங்க புருஷார்த்த ரொம்ப சுலபமா பண்ணலாம். அதனால யாரெல்லாம் கன்னியங்கள் இருக்கிறாங்களோ ரொம்ப புருஷார்த்தத்துடைய பிராப்தி எடுத்துக்கணும்ன்றாரு பாபா. கர்ம பந்தனத்துல இருக்கிறவங்க விடிவிச்சுன்னு வர்றது கூட இப்ப ரன்னிங் ரேஸ் போகும்போது கூட கொஞ்சம் லைட் வெயிட்டா இருந்தா அவங்க வந்து ஈஸியா ஓடிடலாம். அதே கொஞ்சம் வெயிட் இருந்தா அவங்க வெயிட்டா இருக்கிறவங்க கொஞ்சம் பின்தங்குவாங்க. அந்த அதே போலதான் நம்ம புத்தியும் இங்க வந்து பாரமா இருக்கு இல்லையா, பந்தனன்ற பாரம் இருக்கு இல்லைங்களா? அதனால அவங்க புத்தி ரொம்ப லேசா இருக்கும், பாபா கூட கனெக்ட் ஆகுறது ரொம்ப ஈஸியா இருக்கும்ன்றாரு. ஆமா, அவங்க கன்னியாக்களுக்கு எந்த கவலையும் இருக்க வேண்டியதே இல்ல. அவங்க ஈஸியா நினைச்சிட்டு படியில ஏறிக்கிட்டே இருக்கலாங்கிறாங்க பாபா. நிஜம்தான் சிஸ்டர். ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் பந்தனம், ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இதுல இருந்து வெளியே வருது.
நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியே பாபா கிடைச்சிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப ஆனா கிடைச்சிருக்கேன். அதுவும் டிராமாங்கிறாரு பாபா. அதுவும் டிராமா. ஆமா. அதனால நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இப்ப இறைவனால் அளிக்கப்பட்ட பொருட்களை கையாடல் செய்வார்களா என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்னன்னா பதில் சொல்லிருக்காங்கன்னா, பாரதவாசிகள் இவை அனைத்தும் இறைவனுடையது, அவர்தான் எஜமானர்னு சொல்றாங்க. இப்ப நீங்க யாரு, நான் ஆத்மாக்களா இருக்கிறோம், மத்தபடி இவை அனைத்தும் வந்து இறைவனுடையது. இந்த தேகம் மற்றும் எதுவெல்லாம் இருக்கோ பரமாத்மா அறிஞ்சிருக்காரு, வாயால் கூறுவது சரியாக தான் இருக்கு, இவை எல்லாமே இறைவன் அறிஞ்சிருக்காருன்னு சொல்லிடுறாங்க. நல்லது, பின் அவரால் அளிக்கப்பட்ட பொருட்கள்ல கையாடல் செய்வார்களா என்ன? ஆனால் அதுவும் அதன்படியும் நடக்கிறதே இல்ல, ராவணன் வழிபடி நடக்கிறாங்க. நீங்களும் வந்து ட்ரஸ்டி, கௌரவ பாதுகாவலர் அப்படிங்கிறாங்க பாபா. தந்தை விளக்குறாரு. ஆனால் வந்து ராவண சம்பிரதாயத்தினர் ஆன காரணத்தினால நீங்க ட்ரஸ்டி தன்மையில உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறீங்க. வாயால் கூறுவது ஒண்ணு, செய்வது மற்றொன்று. தந்தை பொருள் கொடுத்தார், பின் எடுத்து கொண்டு விட்டார். ஆக உங்களுக்கு அதில் ஏன் துக்கம் ஏற்படுது? பற்றை நீக்குவதற்காகவே இந்த விஷயங்களை தந்தை தனது குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிறாங்க பாபா. பாபா பாருங்க இங்க என்ன சொல்றாரு, இந்த அளவுக்கு நம்ம பாபா பாபா எல்லாம் உங்களுக்குதான் சொல்லிட்டு எல்லாமே நம்ம கிட்டதான் வச்சுக்கிறோம், கையாடல் பண்றோம். ஆமா, கையாடல் பண்ணா கூட அது பாபா குடுக்குறோமா இல்ல, ட்ரஸ்டின்னு நினைக்கிறோம். ஆனா அது மேல அதிகாரம் நம்மளதுதான் இருக்குன்னு பாபா இங்க சொல்றாரு. ராவணனுடைய மதம், அதாவது எனது நானுங்கிறது இங்க இருக்கு, ஆனா பேருக்கு மட்டும் நீங்க ட்ரஸ்டியா இருக்கீங்க, கொடுத்துருக்கேன் பாபா, எல்லாம் உங்களுக்கு சரண்டர் பண்ணிட்டேன் பாபா அப்படின்னு சொல்லி பேச்சுக்கு மட்டும் சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து நிஜமா சரண்டர் பண்ணல, மன்மத்தை நீங்க யூஸ் பண்றீங்கன்னு பாபா சொல்றாரு. நம்மள வந்து சும்மா ஒரு பாதுகாவலரா தான் வச்சிருக்காரு, கௌரவ பாதுகாவலர் நீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நான் தானே கொடுத்தேன், நான் தானே எடுத்துக்கிறேன், அதுல என்ன உங்களுக்கு துக்கம் இருக்குன்னு கேக்குறாங்க பாபா. அப்ப வந்து சொல்லுங்க சிஸ்டர். அதான் அந்த அளவுக்கு வந்து பாபா கொடுத்ததே வந்து நம்ம அவரே எடுத்துக்கிறப்ப நமக்கு அதுல துக்கம் வரக்கூடாது, உங்களுக்குன்ட்டு எதுவுமே கிடையாது, உரிமையே கிடையாதுங்கிறாங்க. அத வந்து நம்ம உரிமை கொண்டாடுறோம். கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்கிறப்ப நம்ம சந்தோஷப்படுறோம், அதே அந்த குழந்தை இருந்து போச்சுன்னா நம்ம கேள்வி கேட்கிறோம், ஏன் கடவுளே இப்படியா அப்படியா. ஒரு கஷ்டம் வந்தாலும் அதே போல. அப்ப ஒரு நம்மளுக்கு சாதகமா ஏதாவது இல்லைன்னா அப்ப அநேக கேள்வி கடவுளுக்கு, ஏன் இது இப்படி இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பாபா என்னன்றாரு, இப்ப நீங்க அலௌகிக ஜீவனத்துல வந்த பிறகு கூட நீங்க ட்ரஸ்டியா தான் இருக்கணும்னு சொல்றேன், ஆனாலும் நீங்க ஒரிஜினலா ட்ரஸ்டியா இல்ல, 100% இல்லைங்கிறாரு பாபா. அதான் இந்த அளவுக்கு வந்து பாபா வந்து, ஆனா இந்த வார்த்தை வந்து எப்பயுமே சொன்னது இல்ல, கையாடல் செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை இன்னைக்கு சொல்லிருக்காரு பாருங்க. பிரம்ம பாபா போல யாருமே கிடையாது, அவரு சரண்டர் ஆன மாதிரி யாருமே சரண்டர் ஆகல, அவர்தான் நம்பர் 1. அப்ப நம்பர் 1 வரும்னா அப்ப பாபா பாக்குறாரு இல்ல, ஒரு குழந்தையும் எந்த அளவுக்கு ட்ரஸ்டில இருக்கு, அதாவது 100%, 50%, 60%, எந்த அளவுக்கு இதெல்லாம் பாபாதுன்னு குடுத்துட்டு திரும்பியும் அது மேல நம்ம அதிகாரம் செலுத்திட்டே இருக்கோம்ல சூக்ஷ்மமா. அதுதான் பாபா இங்க விளக்கி சொல்றாரு, நீங்க வந்து தவறு செய்யற பசங்களா இருக்கீங்க, ஒரு வாட்டி செல்ஃப் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் क्वेश्चन சிஸ்டர், கிருஷ்ணரின் பக்தர்கள் எங்கு செல்ல விரும்புவதாக பாபா சொல்றாங்க. அதுக்கு வந்து என்னன்னா, கிருஷ்ணரின் பக்தர்கள் நாம் கிருஷ்ணபுரி வைகுண்டம் செல்ல வேண்டும்னு விரும்புறாங்களாம். சத்யுகம் தான் நினைவுல இருக்கு, பிரியமான பொருளாகும் சத்யுகம். மனிதர்கள் இறக்கும் பொழுது சொர்க்கம் செல்றது இல்ல, சொர்க்கமும் வந்து சத்யுகத்துலதான் இருக்கும், கலியுகத்துல இருப்பது நரகமா இருக்கு. எனவே அவசியம் புனர்ஜென்மம் நரகத்துலதான் ஆகும். இது சத்யுகம் ஆகுமா என்ன? அதுவோ வந்து உலகத்தின் அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. பிறகும் யாராவது இறக்கும் பொழுது அவரது உறவினர்கள் வந்து எதுவுமே புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல பாபா, யாரையும் இறந்துட்டாங்கன்னா மனிதர்கள். அப்ப வந்து அவங்க சொர்க்கத்துக்கா போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா சிஸ்டர், இது ஒரு பெரிய வேறுபாடு மனிதருக்கு. அதாவது ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் சொல்லலாம். பக்தி மார்க்கத்துல நாம் கூட நம்மளுக்கு கூட இதுதான் தெரியும் இல்லையா, செத்தா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டது செஞ்சா நரக்கத்துக்கு போவாங்க. அதுல வேற கருட புராணத்துல எல்லாம் கதைங்க இருக்கும். சூடான எண்ணெய் அது இதுன்னு சொல்லி நிறைய அதுல காட்டுவாங்க. நரகம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, சொர்க்கம்னாலே சத்தியுகம் தான். அதுவும் இதே பூமியில தான் இருக்கும். அது ஆகாயத்தின் மேல எங்கேயும் இல்ல அப்படிங்கறது பாபா எங்க விலைக்கு சொல்றாரு. சொர்க்கமும் இங்கே, நரக்கமும் இங்கே. அதாவது இப்ப கலியுகம்னால நரகம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. பக்தி மார்க்கத்துல சொர்க்கம் நரகம்னா ரெண்டுமே மேல இருக்கு. ஆனா ஞான மார்க்கத்துல வந்தவங்களுக்கு தெரியுது சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்கதான் இருக்கு. நம்மளே வந்து பாபா ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சொர்க்கங்கிறது அவங்க சொல்றத வச்சுட்டு நம்ம கற்பனை எல்லாம் இருப்போம்ல. சொர்க்கங்கிறது மேல இருக்கு போல் இருக்கு, அங்க வந்து எல்லாம் நல்லவங்கதான் போலாம் போல் இருக்கு, கெட்டவங்க எல்லாம் கொண்டு போய் கஷ்டப்படுத்துவாங்க போல் இருக்கு அப்படின்லாம் கூட அதையெல்லாம் நம்பிட்டு இருந்தோம் பாருங்க. அதெல்லாம் வந்து அது வந்து இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் நம்பிட்டுதான் நம்ம இருந்தோம். பாபா ஞானம் கிடைச்ச பிறகு எல்லாமே தெளிவாயிட்டு நமக்கு. ஆமா சிஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மற்றவர்களுக்கு நாம் பாபாவின் அறிமுகத்தை கூறும்போது அவர்கள் எதை உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க பாபா. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, முதல்ல வந்து அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை நீங்க கொடுக்கணும். அப்பேற்பட்ட தந்தை வந்து வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நாடியை பாருங்க, இவ்வாறு ஆச்சரியப்படும் வகையில் புரிந்திருக்கிறாங்களா அப்படிங்கறத அவங்கள பாருங்கன்னு சொல்றாங்க பாபா. உண்மையில இவருக்கு வந்து பரமாத்மான்னு கூறப்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. பரமாத்மா தான் வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கறத அவங்கள நீங்க கவனிங்க அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா சிஸ்டர். பாபாவுடைய ஞானம் அமூல்யம், விலை கட்ட முடியாத அளவுது இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, நீங்க யாருக்காவது ஞானம் பாபா யாருன்னு தெரிவிச்சா அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கு, இதை இன்னும் ஆர்வமா தெரிஞ்சுக்கிறாங்களா இல்ல ஆர்வம் இல்லையான்னு நீங்க பாக்கணும்ன்றாரு பாபா. ஆர்வம் இருந்தா இன்னும் நல்லாவே நீங்க வந்து எல்லாம் பாபா பரமாத்மாவை பத்தி எல்லாம் சொல்லுங்க, அவங்களும் கேட்டுப்பாங்க. யாருக்கு ஆர்வம் இல்லையோ, அப்போ ஆர்வம் இல்லாதவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்களுக்கும் சும்மா தலையாட்டுறாங்க சிஸ்டர். நம்ம சொன்னோம்னா கூட ஒரு இதுமே அவங்க இம்ப்ரெஷன் அந்த முகத்துல எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. இது ஏதோ நம்ம கதை சொல்ற மாதிரி சில பேர் கேக்குறாங்க, கேட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஆகா இப்படியா பரமாத்மாவே வந்திருக்காரா, பரமாத்மா இப்படிதான் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட சில பேர்த்த கேட்க பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம சொர்க்கம் நரகம்னு சொன்னா கூட அப்ப இந்த நரகம் அழிய போகுதா அப்படிங்கிறது கூட அவங்கள்ட்ட இருந்து ஒரு இதுவும் எதிர்பார்ப்பும் வர மாட்டேங்குது. அது பயமும் இருக்க மாட்டேங்குது அழிய போகுது அப்படின்ட்டு. ஏதோ எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி கூட சில பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பா அதுக்குதான் பாபா சொல்றாரு இல்லைங்களா, யாரு வந்து சத்தியோகி ஆத்மா இருக்காங்களோ, யாரு வந்து சின்ன சத்தியுகத்துல பாட்டு பண்ணிருப்பாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்வாங்க முழுமனதா. துவாபரத்துல இருந்து வர ஆத்மாங்கள்லாம் இத வந்து ஆச்சரியமா தான் கேட்பாங்க. அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கையும் வராது. ஆமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். எதற்கு மிகவும் உழைப்பு தேவைப்படுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இப்ப வந்து 7-8 பேர்ல யாராவது 1-2 பேர் தான் வெளிப்படுவாங்க. அவர்கள் இந்த ஞானமும் மிகவும் நல்லதுன்னு புரிஞ்சுப்பாங்க. இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு புயல் குறைவாக வரும். மீண்டும் போகலாம், போய் கேட்கலாம் அப்படிங்கிற மனம் விரும்பும். சிலர் வந்து பின் தீய சகவாசத்தின் தொடர்புல வந்துடுறாங்க. எனவே ஆகவே அதன் பிறகு வருவதே இல்லை. எங்கு விருந்து அல்லது கட்சியினர் சென்று கொண்டிருப்பதை பாக்குறாங்களோ அங்கு சென்று மாட்டிக்கொண்டுறாங்க. மிகவும் உழைப்பு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க பாபா. அதாவது பாபா சொல்றாரு, எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து பாபா யாருன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அப்ப நம்ம வந்து எல்லாருக்கும் பாபாவுடைய ஞானத்தை தெரிவிச்சாலும் அதுல ஒரு 10 பேர்ல 2 பேரு தான் பசங்க பாபாவுடைய குழந்தைங்களா மாறுவாங்கன்றாரு பாபா. இப்படியாப்பட்ட முயற்சியில மாறுபடுற குழந்தைங்க கூட சில நேரத்துல என்ன ஆகும்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு இதுல கூட மாட்டிட்டு நிறைய பேர் வந்து விலைக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறி போயிடுறாங்க அப்படிங்கிறாரு பாபா. இது கூட டிராமா. இந்த மாதிரி ஆகி அவங்க வந்து இவ்வளவு நாள் தான் இல்ல இந்த மாதிரிதான் அவங்களுடைய பாட்டு இருக்குன்னு அதுக்கும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்கவுங்க இப்ப வந்து எந்த ஒரு பதவி எடுக்கிறதும் இப்ப செய்யற முயற்சியை வச்சுதான் நம்ம. ஏன்னா எங்கேயுமே வந்து செயற்கையோட எஃபெக்ட் இருக்கும் பாருங்க சிஸ்டர். பசங்க ஸ்கூலுக்கு
போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, எங்கேயுமே சரி. ம், ம், அப்போ நம்ம எந்த மாதிரி அவங்க கூட சேர்றோமோ அந்த பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு வந்து அது ஒரு தொத்து வியாதி மாதிரி இல்லைங்களா? வந்துரும். ஏன்னா அவங்க கூடவே நம்ம இருக்கோம் இல்லைங்களா? அதனாலதான் ம், பாபா சொல்றாரு, நம்ம வந்து எப்பயுமே ஞானிகளோடவே தான் இருக்கணும். அப்பதான் அந்த ம், ஞானத்தின் ஒரு எஃபெக்ட் ம், நம்ம மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாதானியாக இருப்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. குழந்தைகளை வந்து உங்களது மனோநிலை என்றென்றும் மகிழ்ச்சியில ஒரே ரசனையில இருக்கணும். ஒரு சில நேரம் வந்து மகிழ்ச்சி, சில நேரம் துக்கம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் மகாதானி என்பவரின் மனோநிலை ஒரு பொழுதும் மாறக்கூடாது. தேவதை ஆகுபவர் அப்படின்னாலே தருபவர். பிறகு பிறர் உங்களுக்கு எதனை கொடுத்தாலும் மகாதானி குழந்தைகள் நீங்கள் அனைவருக்கும் சுகம், சாந்தி, அன்பு எனும் அஞ்சலியை வழங்குங்க. உடல் சேவையுடன் இணைந்தே மனதின் சேவையிலும் இவ்வாறு என்றென்றும் இணைந்திருந்தோம் அப்படின்னா புண்ணிய ஆத்மா ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா சிஸ்டர். ஏன்னா பக்தி உம் மார்க்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட கோவில்ல உம் சிலைகள் எல்லாம் இருக்கும். சிலைகள் அதாவது அம்மனுடைய சிலை ஏதாவது உம் ஒரு சிலையை நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. உம் அப்ப கோவில்ல வந்து அபிஷேகம் பண்றவங்களும் போறாங்க. உம் துன்பத்துல வந்து அவங்க வந்து திட்டுறவங்களும் போறாங்க கோவிலுக்கு. உம் கடவுளே எனக்கு இந்த கஷ்டத்தை வச்சுட்டு இப்படி இருக்கு என் நிலைமை அப்படி இருக்குன்னு புலம்புறவங்களும் போறாங்க. உம் ஆனா கடவுளுடைய நிலை எப்படி இருக்கு? எப்பயுமே சிரிச்ச முகமா இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிற ஒரு உம் கைகளே கை அந்த மாதிரி இப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங் பண்ற மாதிரி குடுக்குற மாதிரி தான், அப்படிதானே இருக்கும். இப்படி கை ஆமா. இப்படி ஏந்திட்டு இருக்க மாதிரி இருக்காது. உம் ஒரு கை பிளெஸிங்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். உம் ஒரு கை கொடுக்கிற மாதிரியே இருக்கும். உம் ஒண்ணுல இருந்து ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்கும். ஒண்ணுல இருந்து உம் தானம் போயிட்டே இருக்கும். உம் அப்ப பாபா சொல்றாரு, இந்த மாதிரியான தெய்வதைகள் உம் நீங்க. அதனால சதா உம் நீங்க வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கணும். உம் யாருமே எந்த ஒரு நிந்தா ஸ்துதி ஏதாவது அந்த மாதிரியான ஒரு இது வரும்போது கூட உங்களுக்கு அதாவது மெயினா இந்த வேரியேஷன்ஸ் நம்மளுக்கு சங்கம் யுகத்துல தான் இந்த புருஷார்த்தத்துல தான் வரும் சிஸ்டர். உம் அதனால பாபா சொல்றாரு, இங்கவே உங்க தெய்வத்தா ஸ்வரூபத்தை இமர்ஜ் பண்ணிக்கோங்க. எந்த உம் சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்க ஒரே மாதிரியா இருக்கணும் உம் அப்படின்றாரு பாபா. ஆமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது இறைவனின் பிரசாதமா இருக்கு அப்படின்னு பாபா கேக்குறாங்க. தங்களது சிறப்பம்சங்கள் இறைவனின் பிரசாதமா இருக்கு. அவற்றை தனக்காக மட்டும் பயன்படுத்தாது அநேகருக்கு வழங்குங்க, அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க பாபா. உம் உம் பாபா சொல்றாரு, நிஜமாவே உம் பாபாவுடைய ஒரு வரதானம் தானே இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற விசேஷத்தை. உம் அதாவது உம் பாபாவுடைய ஞானத்தின் ஆதாரத்தினால நம்ம என்ன பெற்றுக்கொண்டாலும் அதை உம் பிறருக்கு கொடுக்கணும்ன்றாரு. வள்ளலா மாறுங்கன்றாரு பாபா. ஆமா. அப்ப நீங்க கூட இன்னும் அதிகமா பெற்றுக்கொள்வீங்க. உம் மனசார செய்யணும் எந்த காரியம். பாபா பாபா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதே போல நம்மளும் வந்து மனதார எல்லாருக்கும் உம் தானம் பண்றவங்களா அத ஆகணும் அப்படிங்கிறாரு பாபா. உம் அதுதான் நம்ம பிரசாதமா இருக்குங்கிறாங்க பாபா. ஆமா, அதுதான் நம்ம பிரசாதம். மனதார பாபா எப்படி இருக்காரோ, இனிமையானவரா, உம் சத்தியமானவரா, வள்ளலா, உம் அதே போல நம்மளும் மாறணும்ன்றாரு பாபா. ஆமா. உம் ஓம் சாந்தி சிஸ்டர், முரளி முடிஞ்சிருச்சு. ஓம் தேங்க்யூ சாந்தி பாபா. சிஸ்டர். ம் ஓம் ஓம் சாந்தி சாந்தி. பாபா. தேங்க்யூ.